ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை, ஓம் சாய்ராம் துணை. அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார சூன்யம். இப்போது பொதுவாக நீங்கள் எல்லோருமே பார்த்துருப்பீங்க, திதி சூன்யம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நிறைய நபர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வார சூன்யம் அப்படின்னா என்னென்னு தெரியாது. அப்போ இந்த வார சூன்யம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நாளும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரமும் இணைகின்ற பொழுது அன்றைய நாள் வார சூன்யமாக, அதாவது அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சூன்யமாகிவிடும். அப்போ அந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த நாளில் செய்யக்கூடிய எந்த விஷயங்களாக இருந்தாலும் அது தோல்வியில் முடியும். அப்படிங்கிறது தான் இந்த வார சூன்யத்தினுடைய அந்த சூழ்நிலை சொல்லக்கூடிய விஷயம். அப்போது நீங்கள் நல்லா பாருங்கள், ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் கண்டிப்பாக எல்லாரும் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. உதாரணமாக நம்ம ஒரு சில விஷயங்களை சொல்லலாம். இப்போது ஒரு ஜாதகர் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளில் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஞாயிற்றுக்கிழமை நாளில் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள் வேல்யூபிள் கிடையாது. அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் அந்த ஜாதகர் செய்யக்கூடிய எந்த விஷயங்களும் மிகச்சரியான பலனை தராது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ ஞாயிறு, அனுஷம், இப்போ இந்த கிழமையை கணக்கீடு பொழுது நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா பார்த்துக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்றைக்குமே ஜோதிட சாஸ்திரத்தில் நாள் கணக்கீடு என்பது இன்றைய சூரிய உதயத்திலிருந்து, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு சூரிய உதயம் உதிக்குது அப்படின்னா அடுத்த நாள் காலை சூரிய உதயம் உதிக்கும் வரை அன்றைய நாளை தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். உதாரணமாக இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிக்கு சூரிய உதிக்குது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நாள் சூரிய உதயத்திலிருந்து தான் கணக்காகும். அதே மாதிரி இது எப்போ ஞாயிற்றுக்கிழமை நாள் முடியும்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை சூரிய உதயம் வரைக்கும் அந்த நாளை நாம் ஞாயிற்றுக்கிழமை நாளாகத்தான் கணக்கிடணும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில் ஒருவர் பிறந்து அவருடைய பிறந்த நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரமாக இருந்தால் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், இந்த ஜாதகர் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு செய்யக்கூடிய எந்த விஷயங்களும் வெற்றி பெறாது. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆய்வுகளில் பின்னால் போய் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய விஷயங்களை ஞாயிற்றுக்கிழமை பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அந்த பண்ணின எந்த விஷயமும் பின்னால் லைஃப்பில் அவங்களுக்கு பலன் இல்லாமல் போயிருக்கும். இது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. சரி, ஓகேங்க. இப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை அனுஷத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே வேண்டாங்க. ஒரு சில நேரங்களில் இந்த அனுஷம் நட்சத்திரம் அதில் திசை நடக்கும்போது கூட, இப்போ உதாரணமாக அவங்க எந்த லக்கணத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம். உதாரணமாக ஒருத்தர் கும்ப லக்கணத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்குவோம். அவங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஞாயிற்றுக்கிழமை கும்ப லக்கணத்தில் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா இந்த நாம் சொல்லியிருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை அனுஷத்தில் பிறக்கின்ற பொழுது ஞாயிற்றுக்கிழமையினால் அவர்களுக்கு 0 ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ ஒன்றுமே வேணாங்க, இந்த குரு திசை சொன்னோம் இல்லைங்களா, இப்போ குரு 10 இருக்காருன்னு சொன்னோம். இந்த குரு திசை வருகின்ற காலகட்டங்களிலும் அனுஷத்தினுடைய பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிக அதிகமான பாதிப்பு. அப்போ இந்த குரு திசை நடக்கும்போது அவங்க ஞாயிற்றுக்கிழமை நாளில் ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காரியங்கள் அவர்களுக்கு வெற்றி தந்திருக்காது. அந்த காரியத்திற்கான பலன் என்பது பின்னாளில் 0 ஆகியிருக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான கருத்து. இப்படிங்க ஒவ்வொரு நாளும் ஒரு சில நட்சத்திரங்களும் இணைகின்ற பொழுது அன்றைய நாள் சூன்ய நாளாக மாறிவிடுகிறது. அதே மாதிரிங்க இன்னும் உதாரணமாக சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் திங்கக்கிழமை அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். திங்கக்கிழமை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கும் பொழுது கண்டிப்பாக திங்கக்கிழமை நாள் 0 ஆகிடும். அப்போ யாரெல்லாம் திங்கக்கிழமை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு எந்த காரியத்தை செஞ்சாலும் வாழ்க்கையில் பின்னால் அது தோல்வியை நோக்கி செல்லும் என்பது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கிழமையும் ஒரு குறிப்பிட்ட கிழமையும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரமும் இணைகின்ற பொழுது அந்த நாள் சூன்ய நாளாக மாறிவிடுகிறது. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நாளும் குறிப்பிட்ட நட்சத்திரம் இணைந்திருக்கக்கூடிய ஜாதகத்தில் அந்த நட்சத்திரம் சொன்னோம் இல்லைங்களா, அந்த நட்சத்திரத்தில் திசை நடக்கும்போது கூட இந்த மாதிரியான கிழமையில் செய்யக்கூடிய விஷயங்கள் அவருக்கு மிகப்பெரிய பாதிப்பை தந்து கொண்டிருக்கிறது, தந்தது என்பதும் அனுபவ ரீதியான ஒரு உண்மை. இப்படி ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரமும் நாட்களும் இணைகின்ற பொழுது, இப்போ நான் உதாரணமாக சொல்லியிருக்கிறேங்க, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா
ஒவ்வொரு நாளுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 நட்சத்திரங்கள் 5 நட்சத்திரங்கள், சில பேருக்கு 6 நட்சத்திரங்கள், அந்த குறிப்பிட்ட நாளும் அந்த 6 நட்சத்திரங்கள் அது 5 நட்சத்திரங்கள் இணைகின்ற பொழுது அந்த நாளில் செய்யக்கூடிய விஷயங்கள் அவருக்கு பலவீனமாக மாறிவிடுகிறது என்பது அனுபவ ரீதியான ஒரு உண்மை. இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா விஷயத்தையுமே இந்த வார சூன்யம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நம்ம தெளிவான முறையில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக அதிலிருந்து விடுபடுவதற்கான வழிகளும் இருக்குதுங்க. இந்த மாதிரி ஒரு நாளும் ஒரு சில நட்சத்திரங்கள் இணைகின்ற பொழுது வருகின்ற இந்த வார சூன்ய தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கென்று 4 கோவில்கள் இருக்கிறது. அது பார்த்தீங்கன்னா நம்ம யமதர்மன், அதாவது யமதர்மன் கோவில் இருக்குதுங்க ஸ்ரீவாஞ்சியத்தில். அந்த கோவிலிருந்து தொடங்கி ஒரு 4 கோவிலில் போய் சரியான பரிகாரங்களை ஞாயிற்றுக்கிழமை நாளில் பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது அந்த வார சூன்யத்தினுடைய பாதிப்பு விலகி உங்களுக்கு எந்த கிழமை தோஷத்தை தந்ததோ அந்த கிழமையில் இருக்கக்கூடிய அந்த அடுத்து நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் அந்த கிழமை வெற்றிகரமாக உங்களுக்கு மாற்றித்தரும் என்பது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. ஆக இந்த வார சூன்யத்தை பற்றிய விஷயங்களை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த நாள் பாதிப்பாக இருக்கிறது என்பதையும் அது எந்த காலகட்டங்களில் அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதையும் அறிந்து கொண்டு அதற்கேற்றவாறு அந்த கோவில்களுக்கு சென்று வந்தீர்களானால் உங்களுக்கு அந்த நாட்களில் இருக்கின்ற தோஷம் விலகி உங்களுக்கு நன்மைகளானது நிச்சயமாக நடைபெறும். ஆக அனைவரும் இதை அறிந்து கொண்டு செயல்படுத்துங்கள். மேலும் நம்முடைய இந்த வார சூன்யத்தை பற்றிய முழுமையான விவரங்களை எல்லாம் நம்முடைய வகுப்பில், நம்முடைய பாரம்பரிய ஜோதிட வகுப்பானது 9th பேட்ச் வகுப்பானது வருகின்ற மார்ச் மாதம் 28/3/2026 அன்று நடைபெற இருக்கின்றது. இந்த வகுப்பில் கலந்து கொண்டீர்கள் என்றால் இந்த வார சூன்யத்தை பற்றிய முழுமையான விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். இந்த ஒரு தலைப்பு மட்டுமல்லாமல் 50 தலைப்புகளில் பாடம் எடுக்கின்றோம். அதாவது அடிப்படை முதல் உயர்நிலை வரை மிக தெளிவான முறையில் ஒவ்வொரு பாடங்களையும் மிக தெளிவான முறையில் உங்களுக்காக கற்றுக் கொடுக்கின்றோம். இந்த வகுப்பானது 28/3/2026 நடைபெற இருக்கின்றது. மேலும் இதற்கு முன்னர் நடந்த 8th பேட்ச் வகுப்பினுடைய மாணவர்களுடைய யதார்த்தமான ஃபீட்பேக், அவர்கள் என்ன கற்றுக்கொண்டார்கள், அவர்கள் என்ன பயனடைந்தார்கள் என்ற யதார்த்தமான ஃபீட்பேக் எல்லாம் நம்முடைய இந்த வீடியோவில் இருக்கும். ஆக இந்த வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் தாராளமாக தங்களுடைய பதிவுகளை செய்து கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நல்ல உரைகளா. இப்போ நான் கிளாஸ் சார்ந்து 2 நாள் தான் கவனித்தேன். ஏன்னா 10 டேஸ் தான் எங்கள் பொண்ணு இந்தியாவுக்கு வந்தது. அதனால் என்னால் சரியாக நான் சாருடைய கிளாஸை கவனிக்கலனாலும் அந்த 2 டேஸ் கவனிச்சதே எனக்கு ரொம்ப நிறைய பேருக்கு நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். இங்கே தமிழ்நாட்டில் இந்த அவயோகி கர்மான்றதை பற்றி எதுவுமே தெரியாது. ஜோதிடம்னு வந்தாக்கா என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு சுக்கிரதசை நடக்குது, நல்ல யோகத்தில் வருவீங்க, இப்போ உங்களுக்கு அந்த இதெல்லாம் இல்லை, டாப்பில் போவீங்க, நீங்கள் இதை பற்றி தான் சொல்லுவாங்க. இப்போ சனி பயிற்சினாலும் சனிவார் கொடுப்பார் இல்லை கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நல்லபடியாக இருப்பீங்க, எந்த ப்ராப்ளம் இல்லை, உங்கள் பாதை வெற்றி பாதையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இதை தான் சொல்லுவாங்க. எங்களுக்கு இந்த கர்மயோகி இந்த அவயோகி இதெல்லாம் எதை பற்றி எங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் தம்பி எங்கள் பொண்ணு மூலிமா 2 நாள் கிளாஸ், நான் 2 நாள் தான் படித்தேன். அதனால் இப்போ எங்கள் பேரன் அவங்க சொல்கிற மாதிரி பரிகாரமெல்லாம் செஞ்சு உடனே விசா கிடச்சி இன்னைக்கு வெளிநாடு போயிருக்கா. அப்படி இந்த பலனை செஞ்சு அதை பார்த்து இப்போ அவங்க பிரதர் அவர் எனக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீ யாருன்னா போங்கன்ட்டு. அப்படி இப்போ அவன் வெளிநாட்டுக்கு போனப்பால இப்போ அவன் பயணம் தொடர்ந்துருக்கான். ஏன்னா அண்ணன் தம்பி கிளம்பியே போய் அவன் பாஸ் ஆகிட்டா. இப்போ பாரு நாம் இப்படியே இருக்கிறோமே, நாமளும் செய்யலான்னு இப்போ பரிகாரத்தில் அவங்க இறங்கியிருக்கிறாங்க. உங்களுடைய பரிகாரம் மேம்மேலும் பல பேருக்கு இதனால எங்கள் போன் மூலியமாக இப்போ எங்கள் பேர பிள்ளைங்கிறதுனால சொந்த பந்தங்கள் அக்கம் பக்கமெல்லாம் ஃபோன் நம்பரை வாங்கி வாங்கி கொண்டு போயிட்டு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் மாதிரி ஃப்ரீ ஜோதிடம் பார்க்குறாங்க எங்கள் பொண்ணுக்கிட்ட. ஏன்னா கிரீஸ் நாட்டில் இருக்கிறதுனால இப்போ நிறைய பேருக்கு டேட் ஆஃப் பர்த், அவங்க பிறந்தது நேரம், டைம், இது 2 சொல்லிட்டா போதும். எங்கள் பொண்ணு உடனே அதுக்கு கிட்டத்தட்ட 1.5 hour 2 hours ஆகுது. அதை பற்றி விளக்கி இன்னொன்று அவங்களுக்கு புரியுற மாதிரி வேற சொல்லணும். சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. இது ஃபஸ்ட்லேருந்து அடிப்படையிலேருந்து காரணத்தை எடுத்தால் தான் அது அவங்களுக்கு புரியும். இது மாதிரி சொல்லி மக்களுக்கு உங்களால் கொஞ்சம் நெஞ்சில் நிறைய பேர் பயன்படுறாங்க. இதில் நானும் இன்வால்வ் ஆகிருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அதுவும் சொல்கிறேன், ஃபீஸ் கட்டாத நான் ஜோதிடம் கற்றுக்கிறேன். ஏன்னா பொண்ணு பெற்றிருக்கிறல்ல, இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான்.
இருந்தாலும் நிஜமாவே உனக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லணும்பா. எங்கள் பொண்ணு இப்போ உங்களை பற்றி நிறைய சொல்கிறா.